எங்கள் அப்போட ஹஸ்பண்ட் லலித்தும் பார்த்தீங்கன்னா அவன் அப்ளிகேஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போவோ பக்கத்துல இருந்து பார்த்துக்க சொல்லுவாங்க. இங்கே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ரேவாவை அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அதனால ஹீரா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ரேவாவை பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதே மாதிரி ஃபார்ம் அப்ளிகேஷன் லைனில் அவினாஷ் யாராவது இருக்காங்களான்ட்டு நம்ம ரக்ஷித் பார்த்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை என்ன அவினாஷ் அவங்களுக்காக ஒரு ஃபார்ம் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நாயை பார்த்ததுமே ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதனால லேட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருக்க நேரத்தில் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அப்போவும் பார்த்துருவாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவன் என்ன என் மேலே ஏதாவது ட்ராக் இது வச்சிருக்காளா என்ன, நான் போகிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறா அப்படின்னு சொல்லி அப்போ பயமுறுத்தினது மட்டும் இல்லாமல் எதுக்கு நீ எப்போ என் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம அப்போ நான் ஒன்றும் உங்கள் பின்னாடி வரல, நீங்கள் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, நான் போயிடுவேன் இந்த நாய் தான் அப்படின்னு சொல்லியும் ஓ சோட்டுவா, என்ன சோட்டுவா ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா நாய்கிட்ட பேசிட்டு இருக்க இது எதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லிக்காமலே போயிடுவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வாங்க அந்த இடத்துல ரிசப்ஷனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இல்லைன்னு சொன்னது தான், எப்படியாவது தேடி பாருங்களேன், எனக்கு இந்த ஒரு ஃபார்ம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியும் நம்ம ரிசப்ஷனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித் கால் பண்ணி ஒரு லேடி வந்திருக்காங்க இந்த ஃபார்முக்காக, அவங்கள பார்க்கும்போது இந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியுது, என்ன பண்ணட்டும் சார் அப்படின்னு கேட்க அவினாஷ்க்கு வச்ச ஃபார்மை அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இதனால ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவுக்கு கிடச்சது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இங்கே ரேவாவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு அலங்கோலமாக வச்சுருக்க இதை பார்த்தது ஈராவும் சரியான வாள் இங்கேருந்து போ அப்படின்னுட்டு திட்டி விட்டது தான். ஹீரோவை மாட்டி விடணுங்கிறதுக்காகவே நம்ம ரேவாவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வேலை நடத்திக்கிட்டு இருக்க பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்குவாங்க. அது நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லப் பண்ண போக தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டிட அதை காய வைக்கிறதுக்காக பாத்ரூமில் எப்படியாவது ஹேர் ட்ரையர் இருக்கும் காய வச்சிடலாம் சொல்லிட்டு வந்த இடத்துல ரேவாவும் பார்த்தீங்கன்னா கதவை திறக்க முடியாமல் மாட்டிக்க ரேவா சத்தம் கேட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா ரேவாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ரேவாவை தேடி வந்த இடத்துல ரேவா காணாமல் போன விஷயம் தெரிஞ்சதுதான் எல்லாரும் பதறி போயிடுவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பண்ணுற ஸ்டாஃப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புக்கிட்ட பேசி ரக்ஷித்துக்கிட்டேருந்து கூட்டி வந்தது தான். ரக்ஷித்தும் எங்கே போயிருந்தாம்மா என்ன ஏதுன்னு விசாரிக்க ஈரா ஆண்டி என்னை திட்டாங்க சித்தப்பா, அதனால தான் நான் போய் இப்போ பாத்ரூமில் ஒழிஞ்சுக்கிட்டேன், ஏஞ்சல் ஆண்டி தான் என்னை காப்பாற்றினாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஈராவை உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தேன் பாரு, அது நான் பண்ண தப்பு இல்லைன்னுட்டு நம்ம ஈராவை பார்த்தீங்கன்னா பிடிச்சி திட்டிடுவாங்க. அப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு டைம் ஆனது, ஃபார்ம் வந்தீங்கன்னா கொடுக்க வர நேரத்தை ஈராவும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு இனிமேல் உங்களால் ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியாது, நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லுவாங்க. இந்த காம்படிஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஈரா கிட்ட உங்கள் என் பேர் தெரியுமான்னு கேட்க உன் பேரை தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு ஈரா சொல்ல அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்முக்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பரை மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரக்ஷித்தும் நோட் பண்ணிடுவாங்க. அதே நேரம் ஈரா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ம் தானே சப்மிட் பண்ணி போயிருக்காங்க, நாளைக்கு இன்டர்வியூவில் கண்டிப்பாக நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம ஈரா கிட்ட. இங்கே ரேவாவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட உட்காந்துருக்கும் போது எல்லாருக்கிட்டையும் ஏஞ்சல் ஆண்டி பற்றி சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி சித்தப்பாவோட பெண் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புக்கிட்ட தானே இருக்கும், அதை வச்சு சித்தப்பா லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு கதை கட்டி விட்டுருவாங்க வருங்கால சித்தின்னுட்டு, அப்புறம் என்ன குடும்பமே சந்தோஷப்படும். அதே மாதிரி அதை கேட்டுட்டு கேடி பெரியம்மா வேற ஈராவுக்கு கால் பண்ணி பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த ரேவாவை பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னுட்டு சொல்லியும் நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வர என்ன தவிர எந்த பொண்ணு ரக்ஷித்தோட வாழ்க்கையில் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே ரக்ஷித்தோட அப்பாவோட டேப் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிரும். அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் உங்கள் தம்பி பார்த்தீங்கன்னா அப்பா மனசில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒன்று இந்த ரேப் ரெக்கார்டை சரி பண்ணணும், இல்லை அவங்க கற்பனையில் இருக்கிற அந்த பொண்ணை அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டை கூட சரி பண்ணிடலாம், நான் அந்த கற்பனையில் இருக்க பொண்ணு தான் யார் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ லோன் வாங்கின ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போது தேடி அவங்க வீட்டு வாசல்கிட்ட வந்த இடத்துல நான் பணம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தந்துடுவேன் விட்டுருவாங்க, நான் பணம் கொடுக்குற வர என் ஹஸ்பண்ட் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிடுவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டை சரி பண்ண கொண்டு வந்த இடத்துல நான் அப்போவோட அப்பாவை மீட் பண்ணி அறிமுகம் ஆயிக்குவாங்க. அது அப்பவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்த இடத்துல நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அப்போக்கிட்ட எங்கள் அப்பாவோட பாரம்பரியத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இப்படி பண்ணுற இடத்துல எந்த ஒரு பொய்யோ பித்தாலட்டமோ இருக்கக்கூடாது, என்ன மாதிரி ஃப்ராடுத்தனை பண்ணான்னு எனக்கு தெரியும், அதனால உனக்கு இங்கே இடம் நீ வெளியே போகலாம் அப்படின்ட்டு சொல்லியும் அப்போ பார்த்து ரேவம் வந்து ஏஞ்சல் ஆண்டின்னு கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாமல் இதுதான் இங்கே சித்தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அறிமுகப்படுத்துவாங்க. உடனே ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு ஏன் லைட் ஆகிட்டுன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னா நீங்கள் அந்த நேரம் ரேவா கூட இருந்திருக்கீங்க அப்படி தானேன்னு கேட்க ஆமான்னு நம்ம அப்பவும் சொன்னதுனால
உடனே ரக்ஷிதோ, நான் சீட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அதுக்காக நல்லது பண்ணி ஒரு 2, 3 நிமிஷம் லேட் ஆகுனதுனால ஒண்ணும் தப்பு. நீங்க தாராளமா இந்த காம்படிஷன்ல பங்கெடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரு என்ன ஏதுன்னு இன்ட்ரோ பண்ணிக்குவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரு அபரிஜிதான்னுட்டு ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க.